இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் ODI மேட்சை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தியா டீமை பற்றி பார்ப்போம். இதில் நான் ஒரு 10 பிளேயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி வேறு நியூ பிளேயர்ஸ் லைனப்பில் வந்தாங்கன்னா நான் அப்புறமா டெலிகிராமில் அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து கேஎல் ராகுல். கேஎல் ராகுலுக்கு வந்து டைம் ஆவரேஜாக தான் இருக்குது. ரீசெண்டாக ஃபார்மில் இருக்கிறதுனால செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவுக்கு வந்து டைம் ஆவரேஜாக தான் இருக்குது. ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து விராட் கோலி. விராட் கோலிக்கு டைம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. விராட் கோலி நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வாலுக்கு டைம் ஆவரேஜாக தான் இருக்குது. நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால ஜெய்ஸ்வாலை செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரவீந்திர ஜடேஜா. ரவீந்திர ஜடேஜாவுக்கு டைம் ஆவரேஜாக தான் இருக்குது. ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வாஷிங்டன் சுந்தர். வாஷிங்டன் சுந்தருக்கு டைம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவர் நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவுக்குமே டைம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவருமே நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஹர்தீப் சிங். ஹர்தீப் சிங்க்கு டைம் ஆவரேஜாக தான் இருக்குது. ரீசெண்டாக கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணாவுக்கும் டைம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவரும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிரசித் கிருஷ்ணா. பிரசித் கிருஷ்ணாவுக்கு டைம் ஆவரேஜாக தான் இருக்குது. ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால ஃபார்மில் இருக்காரான்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் ஒரு 10 பிளேயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். வேறு நியூ பிளேயர்ஸ் லைனப்பில் வந்தால் நான் இப்போ டெலிகிராமில் அனுப்புகிறேன். குவிண்டன் டிகாக் வந்து டைம் ஆவரேஜாக இருக்குது. ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார், அதனால் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிக்கல்டனுக்கு டைம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவர் நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எம் பிரீட்ஸ்கிக்குமே டைம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவரும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பார்னு நினைக்கிறேன். டி பாவமாவுக்கும் டைம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவரும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மார்க்ரம்க்கு ஆல்சோ டைம் எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது. அவரும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் எம் ஜான்சனுக்கு டைம் ஆவரேஜாக தான் இருக்குது. இருந்தாலும் ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார், போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சி போஸ்ட்டுக்கு டைம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவரும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு லுங்கினிகிரிக்கு டைம் ஆவரேஜாக இருக்குது. ரீசெண்டாக ஓரளவு பாயிண்ட்ஸ் நான் எடுக்கிறாரு, ஸோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கே மகாராஜுக்கு டைம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவரையும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்பர்கருக்குமே டைம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவரும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் நிறைய பேர் பிளேயர்ஸுக்கு நாளைக்கு டைம்ஸ் நல்லாயிருக்கு.